விஜய் தேவையில்லாம பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா. எத விஜயா? ஆமா. என்னது விஜய்? என்னதுடா விஜயா? விஜய் ஏனுக்குள்ள இருக்கல அக்காங்கற, சங்கத்துல பார்த்தா அக்காங்கற, பவுடர் போடல அக்காங்கற, உன்ன டான்ஸர் எப்படி முண்டாடவ? அப்பனா லூசுக்கு இருக்கடா. பொம்பளைனா பொம்பளை மாதிரி நீ ஆம்பளனா ஆம்பளை மாதிரி இருக்க. ஆம்பளை வராங்க போறாங்க. என்ன எங்க ரெண்டு பேரும் கருத்த குஞ்சிரு உனக்கு தெரியுமா? ஆளோ கார்த்தி சோரத்தான்றியா? ஏண்டா சோரத்தின்றே வேற எதுவும் தின்றியாடா? புண்ணாக்க தின்னி ஏண்டா அண்டா அந்த புள்ள ஏண்டா நெஞ்சப்படி தள்ளுதுல நீ நெஞ்சப்படி தள்ளுறா? உன் பேச்சு மேல மட்டும் கேட்க மாட்டேன். தள்ளுறா சொல்லுவேன், வேமா தள்ளுவேன். சங்கத்தில் அவதாரம் போடுறக்கான்னு கேட்கிறேன். தேவையில்லாம என்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிருக்காமா? என்னடா பண்ணுவ? ஏய் என்னடா நீ எல்லாம் எனக்கு ஒரு ஆளு. சோள காட்டுல வெள்ளை பட்டு அடிச்ச மாதிரி எந்திரா டேய். அவங்க வர்ற ஸ்டைல பாரு. அடியே ஆத்தி அதுக்கு அவங்க மியூசிக் தலைவா தட் இஸ் மை மருதமணி. இப்ப என்ன செய்வேன்? அர்த்தாலாப்பா கருப்பையாவா வீட்ல போய் பெரியவங்களை கூட்டு வா போ. குமார் வா. சல்மான் கான் வா. ஏய் இருமா. என்ன அடே பொம்பளையே பார்த்தது இல்லையாட்டு இருக்குது. இதையே பாக்குது பாரு. அப்படி இல்லம்மா, அவர் வெளிநாட்டுல இருந்து வராரு. துபாயில இருந்து. அண்ணே எங்க நாட்டுல முதுகுளத்தூர்ல எல்லாம் பொண்ணு அப்படியே தலுக்கு புழுக்குன்னு இருக்கும். ஆமா எங்க நாட்டுல. உங்க நாடு எந்த ஊரு? முதுகுளத்தூர். டேய் உங்க நாடு எந்த நாடியா? முதுகுளத்தூர். இப்ப பரமக்குடி என்னது? பரமக்குடி அடுத்து சிங்கப்பூர் பக்கத்துல. அப்படியே முதுகுளத்தூர் ரோட்ல அப்படியே தோத்த போட்டு குழம்பு ஊத்தி தத்துக்கு 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 பழஞ்சு தலைவட்டா தலைவட்டா. இது என்ன நாடாமா? என்னடா அது? ஐயோ நிலக்கா இது. அங்க நல்லா காயுது, அங்க நல்லா காயுது, இங்க கொலா காயுது. அந்த கொலா எங்க இருக்குன்னே தெரியல. முண்டா எனக்கு ஓட்டாங்க. ஏன் ஆட்ட ஓட்டு? ஏன் ஆட்ட ஓட்டு? யாரு வாளா? தலைவனுக்கு வெறி கொட்டு போச்சு. இந்த நிக்க வச்சு நக்குறது பண்றதெல்லாம் வேற பிள்ளைகிட்ட வச்சுக்கணும். என்கிட்ட வச்சா கொட்டைய தெரிச்சு போடும். அந்த ஓட்டுல என்னடா நடக்குது? தெரியும் தெரியும். நீ தெரியும் மருதமணி தாவுடா தாவு. எங்க நாடு புதுக்கோட்டையில எல்லாம் அப்படியே பொண்ணுங்க எவ்வளோ. புதுக்கோட்டை முதுகுளத்தூர்ல நாடாக்கு. ஆமா நான் அங்க எல்லாம் போயிருக்கேன். பிள்ளைல அப்படியே புதுக்கோட்டை நாடு முதுகுளத்தூர் நாடு. புதுக்கோட்டை போன மாசம் போனேன் நத்தத்துக்கு. புதுக்கோட்டை நக்கறதுக்கு போனியா? நக்கறதுக்கு போனேன். தலைவா ரெண்டு பேரும் கையடிச்சு கயிறே கழிய போது. என்ன குந்தாணிப்பாள இப்படி பொம்பளை வச்சுக்கிட்டு நம்ம 3 வாரமா கையடியா அடிச்சுக்கிட்டு. வாங்க கண்ணம்மாமா வராரு. அவரும் கையடிக்க வராருன்னு. எங்கள் அன்புக்குரிய அண்ணன் மருதமணி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக கலைக்குழுவின் சார்பாக பொன்னாடை போத்தை கருவப்படுகிறது. போயிட்டு போது ஒரு நாளைக்கு தானே சோறு இருக்காதான் எங்களுக்கெல்லாம். ஐயோ டாவுடா டாவுடா. பொன்னாட நன்றி சொல்லு. நைஸா கண்ணடிக்கிற தல்றா நீ. நீங்க சொல்லுங்க. ஆனா
நான் ஊருக்குள்ள நுழையும் போதே பாட்டு போடுறாங்க. நிலா காயுது. அது காஞ்சிதான் கிடக்கு. நான் என்னடா கும்பாசம் வச்சிருக்கோம்னு சொன்னாங்களே. இங்க வந்தோடனே இந்த ராக்கோலி கூவையில, இந்த ராசாத்தி ஆடையில, ராசாத்திலப்பா விச்சி ஆடையில, விஜய் ஆடையில ரெண்டுலாம் ஒண்ணு தொடுமாமா. பொத்துல நான் வாய வைக்கலாம். சரி, அதோட சாவு சொல்றேன். தலைவட்டா நன்றி சொல்லியா எங்களுக்கெல்லாம் மாட கயத்தை போட்டு நன்றி சொல்லியா. மாட கயத்தை போட்டு கட்டு. அடே நானும் எத்தனை கயிறா போட்டு கட்டிட்டு அத்துக்கிட்டு வந்துருது. அட இந்த மாட்டுக்கெல்லாம் இங்க கயிறு வாங்க கூடாது. நீக்குறக்காரன் தான் சரியா வருவேன். எங்க நாட்டுல மதுரையில் போய் வாங்கிட்டு வரணும். ஏய் நாடுன்னு சொல்லாத புலந்தே வருவேன் புலந்தே. ஏன் உங்க ஒரு நாடு வந்து முதுகலத்தூர். நான் எத்தனை நாடு போயிருக்கேன். முதுகுளத்தூர், பரமக்குடி, நத்தம், புதுக்கோட்டை, காரைக்குடி, இத்தனை நாடுகளும் போயிட்டு வந்திருக்கிறேன். போயிருப்பேன் எல்லா நாடுமே. ஆனா இந்த நாட்டுக்குள்ளதான் நுழையணும்னு பாக்குறேன், நுழைய முடியல. போனா மண்டைய போட்டு போயிடாத. தலைவா இந்த நாட்டுக்குள்ள போயிடாத, உன்னை கும்பிடுறா. இந்த நாட்டுக்குள்ள முளைய பாக்குறேன். என்னது நாட்டுக்குள்ள நுழைய பாக்குறேன். நுழைய பாக்குறேன்டா. உள்ள நுழைய, உள்ள நுழைய நுழைய. ஒரு கைக்கு பத்துமா? ஐயோ, இன்னொரு 2 கை வாங்கிட்டு வந்து மாலையெல்லாம் அப்படியே பாரு, குஞ்ச பாரு. அது கூட கொஞ்சம் பெருசா இருக்கு. அது குஞ்சம் நல்லா வச்சிருக்கோம் ஜோராப். ஏ விஜி, நான் தான் ஆனா ஒன்னே காலையும் கார்த்திகை தம்பி தான். அப்படிதான் 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கும். தலைவா பொம்பளை ரசிக்கணும்டா. நான் உனக்கு சும்மா சப்போர்ட் வந்தாலே. சரி, இல்லாததுக்கு ஒரு நாளைக்கு அபிக்க வேண்டியதான். அவங்களாம் ரொம்ப தூரத்துல இருக்காங்க. அவங்கள என்ன சொல்லிட்டு இருக்கா? ரொம்ப நீங்க தூரமா இருக்கலாம். தலைவா என்னப்பா அவங்கெல்லாம் நம்மளுக்கு ஒத்து வராது. நீ இதே பக்கத்துல இருக்க. இல்ல நானுமே நீங்க 2 பேரும் எதுக்கு கூட்டணி சேர்ந்திருக்கீங்க? இருமா சொல்லிக்கிறேன். எங்களுக்கெல்லாம் மாலையை நிறுத்து பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்திய ஐயோ ஐயோ பக்கத்துல பாம்பு. வாய கலராத. எங்க படுக்க வச்சுதான் அதை செய்யணுமா? ஐயோ என்ன சொல்ல வார முதல்ல மேடைய உடைச்சு போடாத. இப்பதான் கால் சரியா இருக்கு எனக்கு. என்ன சொல்ல வார? நீங்க சொல்லுங்க. நீங்க என்ன சொன்னீங்க? சரி, என்ன சொன்னீங்க? அண்ணே எத்தனை நாள் ஆச்சு பரதமணி? அண்ணே பெரியம்மா கூப்பிடுது வீட்டுக்கு. மாவு ஆட்டணுமா, உன்னை வர சொன்னுச்சு. பெரியம்மாவை சாக சொல்லு. பெரியம்மாவெல்லாம் இப்ப தேட முடியாது. ஐயோ நீங்க சொல்லுங்க மருதமணி. கனி ஆனா எரும மாடு பின்னாடி போய் குண்டி அடிக்கிறான்டா நம்மள. ஐயா இந்த ஊர் அதாவா உனக்கு ஒரு முடு, இதுக்கு ஒரு நான் நடன மங்கை. நான் ஒரு இடத்துல செருப்பு சிலையா நிக்க முடியாது. ஐயோ டான்ஸ் சரியில்லைன்றுவாங்க. ஆயுத பூஜைக்கு சாமி முடி வந்திருக்கா. ஐயோ நான் ஒண்ணுமே பண்ணலங்க. நான் சும்மா தான். நீங்க பேசுங்க. அண்ணே ஆயுத பூஜை சாமி முடி. ஆயுதம் எங்க இருக்கு? ஆயுதம் நம்மகிட்ட இருக்கு. நம்மகிட்ட விஜய்க்கு ஆயுதம் நம்மகிட்ட தான் இருக்கு. உங்கள்கிட்ட அந்த ஸ்வானர் இருக்கு. உனக்கு ஆயுதம் என்கிட்ட தான் இருக்கு. இல்ல இவனை கொடு. உள்ள பானர் போட்டு அடிச்சாட்டா பாயிண்ட். தலைவா வா தலைவா வா தலைவா. என்ன செய்ய நம்ம பொழப்பே அப்படித்தானே. எங்களுக்கெல்லாம் பொன்னாடை போர்த்தி மலர் மாலை அணிவித்த இந்த கிராமத்தர்களுக்கும் விழா. அண்ணே அண்ணே உங்களுக்கு போய் டீ பலாரம் வாங்கிட்டு வரவா? மணி அண்ணே நான் ஒரு 1/2 மணி நேரம் வந்து நிக்கட்டுமா அண்ணே? இங்க என்ன ஆன போகுது? என்ன ஒன்னாலும் ஒன்னும் ஆகாது. பாம்பு செத்து போச்சு. பாம்பு மட்டும் சொல்லடா, அந்த வண்டியே செல்படுக்காத வண்டிடா. என்னைய பிடிச்ச கிறக மாடா செத்த பாம்பாதான். என்ன வண்டி செல்ஃப் எடுக்கன்னா என்னடா ஒண்ணு அப்படியே தள்ளணும், பின்னாடி பிடிச்சி அப்படியே தள்ளணும். ஆனா நீ நினைத்தா வண்டி செல்ஃப் எடுக்கலாம். எடுக்குமா? பக்கத்துல வந்தா எனக்கு பயந்து கிடக்குறான். ஆமா அண்ணே அவெல்லாம் எப்படி என்ன அப்படியே கைய அப்படி கை தட்டுறியா? ஆமா நீ அப்படி கைய கட்டுற. நான் இப்படி தட்டினா நீ இப்படி பிடிப்படா. பிடிக்க
உன்னை கண்டால இதுக்கு தான் பயப்பட உன் நெஞ்சுக்குள்ளே இல்லாதுன்னு சொன்னால் தெரியுமா? இது இருக்கு அப்புறம் எடுத்து காட்டிடுவியா அப்புறம் எங்க உண்மையாலுமே வா கார்த்திக் ராஜா, உண்மையாலுமே உங்களுக்கு என்ன மாதிரியே இருக்கு. எப்படி என்ன செய்யணும்? உங்களுக்கு நல்ல படந்த மனசு, உங்களுக்கு நல்லா விரிஞ்ச மனசு. நீங்களும் இளநீ வியாபாரி, நானும் இளநீ வியாபாரி, இவன் வந்து இது வியாபாரி சுண்டகத்தை. அந்த ஆண்டவன் சோதனை ஒண்ணுச்சு. ஏன் அப்படி நிக்கிற அழுத மூஞ்சா? ஓரம் வந்து பண்ணக்கூடாது. என்ன எப்படி அழுகுற? எல்லாரையும் படைச்ச ஆண்டவன் அங்க இங்க எல்லாம் இப்படி படைச்சு. ஏங்க உங்களுக்கு இருக்கிற இடமே இல்லாம தெரியுது. அழுகாத, விடு விடு. என்ன சரி, நம்ம நாளைக்கு போய் புடிச்சு விளையாடுவோம். பிடிச்சு விடுயா மருதமணி, புடிச்சு விடுயா. ராக்கோலி ரெண்டு முழிச்சிருக்கு, ரெண்டு தூங்காம தண்டிச்சிருக்கு. ராக்கோலி ரெண்டு முழிச்சிருக்கு. ஆஹா தலைவா, என்னைய தூக்கிட்ட மருதமணி. நல்ல ஆம்பளை என் தம்பியை தூக்கு பாப்போம். மாசி மாசம் ஆளான பொண்ணு அம்மன் உனக்கு நாளை எண்ணி நான் காத்திருந்து அம்மன் உனக்கு தானே. ஆம்பளையும் செஞ்சுக்கிறீங்க. மூதேவிகளா தட வேண்டியால அஞ்சு இருக்குடா. அண்ணனுக்கு வெறி கொண்டு போச்சே. அண்ணன் ஊருக்குள்ள வெறி நாய் நுழைஞ்சிருச்சு. ஒரு நாளை கார்த்திக் ராஜா ஜட்டி போடாம அம்மனமா எங்களுக்கெல்லாம் பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்திய விழா கமிட்டியாளர்களுக்கும் கிராமத்தார்களுக்கும் சுற்று வட்டாரத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய எனது அன்பு சொந்தங்களுக்கும் வெளிநாட்டில் வாழக்கூடிய ரசிக பெருமக்களுக்கும் இராணுவ வீரர்களுக்கும் என் சார்பாகவும் எங்களை எல்லாம் அவரவர் கைபேசி கொண்டு செல்லக்கூடிய யூடியூப் சேனல் அன்பு தம்பி கீழ கொடுமலூர் கனி, தம்பி அருண், இன்னொன்று கிழவன் மீடியாவா, கிழவன் மீடியா அன்பு தம்பிகள் அனைவருக்கும் நன்றி, நன்றி, வணக்கம். சிங்காரி உன்னால வந்தமனே மருதமணி ரசிகர்கள் சார்பாக பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. அதை இளைஞர் மன்ற சார்பாக பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. மருதமணி அண்ணன் அவர்களுக்கு 500 ரூபாய் அன்பளிப்பாக மாமா கண்ணன் அவர்கள் உதவிப்படுகிறார். என்னது மருதமணிக்கா? எனக்கு பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்திய இளைஞரணி அவர்களுக்கும் 500 ரூபாய் அன்பளிப்பு வழங்கிய அவர் இது யாரு கண்ணை 500 ரூபாய், இன்னொருத்தர் 2 கண்ணை, ஒரு கண்ணை 500 ரூபாய், அப்புறம் டிரைவர் கண்ணை 500 ரூபாய். இது காரக்குடி கருப்பையா 500 ரூபாய் மொய், 2 வடி அரிசி. ஏன்டா நான் வயசுக்கா வந்திருக்கேன். அப்படியே ஒரு குச்சி கட்டுங்க. வந்து இளைஞர் நற்பணி மன்றத்தார்களுக்கும் என்னை பற்றி தாய் குலங்க. உண்மையிலே வந்தோன்னா அவ்வளவு ஒரு பாசம். உண்மையிலே இந்த ஊரை நான் மறக்க முடியாத ஒரு அன்பு சொந்தங்கள். அதுலேயும் எனக்கு உலகம் பூரா போன பண்ணினா ஐரோப்பியில இருந்து பேசுகிறேன். எங்கெங்கயோ வாயில அப்புறம் ஏதாச்சும் வச்சு விடுவேன். ஒழுங்கா சொல்லு. தெரியல என்ன கேள்றா சொல்லியா முதல்ல. நல்ல வேலை உங்க நாடு முதுகத்துல இருந்து பேசல யாரும். இல்ல பேசுற உண்மையிலே வெளிநாட்டில இருந்து ரசிகர் பெருமக்கள் எனக்கு ஆதரவு கொடுத்த அன்பு நல்ல உள்ளங்களுக்கும் என் சார்பாகவும் என் கலைக்குழுவின் சார்பாகவும் நன்றி, வணக்கம். எனக்கு அன்பளிப்பு வழங்கி பொன்னாடி பொருத்திய கௌரவப்படுத்திய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கு என் சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி, நல்ல வணக்கம். அடி கஞ்சி கரைய கொண்டு கரையறுக்க போகையிலே கரையறுக்க போனையிலே மாமா
ஆளு அங்கடா நீ விட்டா மாட சிலையாக்கிடுவ. அண்ணே இங்க வண்டி ஓட்டு என்னண்ணே ஒண்ணு வண்டி ஓட்டு கடத்தை சுத்தம் பண்றா. அடியே கம்மக்கார ஓரத்தில கண்ணாத்தா கண்டுக்காம போறி அடி பொண்ணாத்தா கம்மாக்கார ஓரத்துல கண்ணாத்தா கண்டுக்காம போறி அடி சின்னாத்தா வா 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 கச்சா கச்சா வச்சுக்கவா கார்த்திக் ராஜா ஒரு இடையில கெடுக்கிறாப்ல. வச்சுக்கவா இடுப்புல எதுக்கும் நீ கார்த்திக் ராஜா மருதமணி கூட ராத்திரில போய் எங்கேயும் தங்கிராத சொல்லிட்டேன். இப்பயே நான் சொல்லிட்டேன். முந்தா நாள் கூப்பிட்டேன் நான் போகல. ஒரு ரூம் புடிச்சு தங்கிக்கிறோம். ரெண்டு பேரும் இதுக்குதான் மச்சம் பேரு மதுரை இன்னும் பாரு எதிரே மச்சம் பேரு மதுரை இன்னும் பாரு எதிரே நெக்கடி பறந்து காலி குதிரை மச்சம் பேரு மதுரை இன்னும் பாரு எதிரே. என்னடா நெலுத்து குசு போடுறியடா நோகாம ஆடுறாப்ல. அண்ணே இந்த டான்ஸுக்கு பேர் என்னண்ணே? அதே அந்த டான்ஸ்க்கு பேரு சொம்பு நக்கி. என்னது செப்பு நக்கியா? பரங்கல பாரு. மச்சம் பேரு மதுரை இன்னும் பாரு எதிரே மச்சம் பேரு மதுரை இன்னும் பாரு எதிரே. ஏய் எதையாச்சும் ஒண்ணு செய்யுங்கடா. ஏன்டா இந்த பாடு படுத்துறீங்க? எப்படா ஆடுவேன்? ஆடி மாதம் வந்தாத்தே ஆடுவேன். முடிஞ்ச ஆடு இப்ப ஆட முடியாது. ஏய் மருதமணி பேரு மதுரை நீ ஆடுறியா? நான் ஆட்டி விடவா? ஆட்டி விடுதா ஆட்டி விடு ஆட்டி எப்ப இருக்காப்ல இதான் என்ன பிடிச்ச கிரகமா? நான் அதுக்கு தானே காத்துக்கிட்டு இருக்கேன். ஆட்டி விடவா? ஆட்டி விடவா? ஆட்டமா தெரோட்டமா ஆட்டமா சதி ஆட்டமா ஆட்டமா ஒரு ஆட்டமா ஆட்டமா ஒரு ஆட்டமா. விஜி உண்மையிலே உன் கையை ரெண்டு இடத்து கும்பிடணும். அதை பார்த்து கும்பிட்டு போங்கிற. நான் தவறுதெல்லாம் பெருமை இல்லை. நான் தவறுதுக்கு என்ன எந்த சேதாரம் இல்லை. ஆனா நீ அத்தனையும் தூக்கிக்கிட்டு தவணவாரு. ஏங்க இருக்கிறவன் தூக்கிக்கிட்டு துவாவுவான், இல்லாதவன் புடிச்சுக்கிட்டு. ஆனா உனக்கு கொண்டையா திரண்டு இருக்க விஜி. அதை பார்க்கணுமா? அண்ணே அக்காவுக்கு கொண்டைய கொண்டை கட்ட புள்ள குட்ட புள்ள கருகமணி போட்ட புள்ள கருகமணி போட்ட புள்ள வந்த புள்ள கண்ணம்மா வந்த புள்ள கண்ணம்மா தூத்துக்குடி கொத்தனாரி இப்பதான் புள்ள பால் குடிச்சிட்டு வர. இதுக்கே நாடகத்துக்கு நீ வருவியாட்டுக்கு மருதமணி. நல்லா தெரியுது. என்னடா அது வாய்ஸ்? அண்ணே கிரீன் வைக்க சொல்லு. போய் ஸ்டாக் வாய்ஸ். ஹலோ ஹலோ கொஞ்சம் கிரீன் ஏத்துப்பா. இந்த மைக்ல கொஞ்சம் ஊம்பர் வை. என்னது ஊப்பர்டா? ஓ கடவுளே, என்ன நினைப்புல நாடகத்துக்கு வரீங்கன்னு தெரியல. அடி 4 3 7 உன்னை படுக்க வச்சு அடுத்த வரி நான் படிக்கிறேன். விஜி அடுத்த வரி நான் படிக்கிறேன். 4 3 7 4 3 7
நல்லா செய்யி ரொம்ப மழை பெஞ்சு ஊரெல்லாம் தண்ணி. ஆமா மலையாண்டி சாமிக்கு தொடர்ந்து தன்னை நானே நானே நன்னே சோளக்காட்டு பொம்மை மாதிரி. அங்க போனா சேதாரம் ஆகும். இங்க என்ன நம்ம மாட்டுக்கு சேதாரம் இல்லாம நம்ம மாட்டுக்கு நேத்து ராத்திரி அம்மா தூக்கம் போச்சடி அம்மா அச்சா அச்சா பச்சைக்கு கடிச்சிட்டு போ நல்லா நாரி தொலையா. என்னையா பாடுற? ஏய் என்ன பாடுற நீனு? மைக் எவ்வளவு அருமையா போட்டிருக்காங்க. என்ன பாட்டு பாடிட்டு தள்ளுறா டேய் தள்ளுறா. ஏய் நீ போயாங்க. என்ன பாட்டு அது? அச்சா அச்சா பச்சை கிளி லூசு போய் நாடகத்தை கருத்து போடு. பச்சை கிளி பொச்சை கிளி இல்ல. அட கர்ம முடிச்சு பாடுறது மறந்து உங்க முகரையில எத்தனைய கடிப்ப நீங்க வா வா ஒண்ணுமே தெரியாம இருக்கு. இந்த பையன் செஞ்சிருக்க மாட்டாப்புலமா. யார் இந்த பையனா? ஓரே பார்க்கல. ஆளை பார்த்து எடை போடாத மருதமணி. நீ எப்பேற்பட்டால் முகரைய பார்த்து பேசியா? அங்க ஏன் பலூனே பாக்குற? உடனே நீ ஜூம் பண்ணுவ கனி. இவ்வளவு நேரம் கீழே குனிஞ்சுக்கிட்டு என்னத்த நோண்டுனியோ? மருதமணி நானும் தொட்டுட்டோம்னா ஒன்னாலதான் போற ஊர் பூரா மருதமணி என் புருஷனான்னு கேக்குறாங்க. ஆமா சொல்ல வேண்டியானே புருஷன் தானே என்ன பெரியது? புருஷன் தான் சொல்ல வேண்டியானே என்ன பெரியது? கார்த்திக் ராஜா வாயை பிடிச்சு கிழிச்சு விடுவேன். இருமா எல்லாம் ஜெயிரியா அப்புறம் நீ யார் ஆம்பளை? எல்லாம் ஆம்பளை போடு. தலைவன் வேட்டி அவுத்துட்டா சரித்திரமே சரு. என்னது போடு நல்ல ஆம்பளை போடுங்க. போன திரும்பி வந்துட்ட தள்ளுற நீ. மருதமணி இல்லம்மா இன்னும் கொஞ்ச நாளே வாழணுமா? தலைவன் வேட்டியை கலட்டா சரித்திரம் உண்டாகும்டா. உனக்கு அவர் பிரச்சனை. நீ ஏன்டா இப்படி பொத்திக்கிட்டே இருக்க? சரித்திரம் உண்டாகாதடா மூத்திரம் தான் தொட்டி பாரு குத்த இந்த சாக்கிலே குண்டிய தடவை வர வர உங்க கட்டி பூடிடா கண்ணா மருதமணி சுகம் மிக அதிகம் கண்டுபிடித்தேன். நீ தான் ஏற முடியல. ஏறி மரம் வைக்கிற மாதிரி இப்படி தொட்டு தொட்டு வர. கார்த்திக் ராஜா தள்ளு மருதமணிக்கு வா. நான் வந்தா மட்டும்தான் இப்படி பண்றியா இல்ல மத்த டான்ஸ் எல்லாத்தையும் இப்படி பிணையிறியா? இருக்க அண்ணன் நம்ம பாடுது. அண்ணன் பாடுறேன். கண்டுபிடிப்பேன் அந்த இடத்தில் நண்டு உடி நக்கி புடி. நண்டு உடிப்பேன் பூரா முடிப்பேன் போறாங்க. நீங்க செய்யுங்க கார்த்திக் ராஜா. நண்டு புடிச்சா வருமானே. நல்லா ஆரங்க நல்லா பாருங்க. என்ன இப்ப நேரம் ஆயிடுச்சு. ஆமா உங்களை நேரம் ஆச்சுதான். இன்னும் மாடு காலைக்கு தெரியுதோட நேரம் ஆச்சு. தம்பி நீ போட்டுக்க. நான் ஊருக்கு போயிட்டு நாளைக்கு வரேன். நான் செவ்வாய்க்கிழமை போக மாட்டேன். நீ இருக்கிற தெம்பளதான் இவ்வளவு வார்த்தை பேசுற. நீ இருக்க யாராச்சும் ஒருத்தர் இருக்குங்க. தம்பி மணி சத்தம் இருக்கிட்டு போடா. நானும் எப்ப தாண்டா இருக்கேன். ஆனா இப்படி ஒரு மகாராஜா உலகத்திலே பார்க்க முடியாது. மருதமணி நான் நாடகத்துக்கு வரதே உங்களுக்காகத்தான். என்ன பண்ண போற? என்னை பிடிச்ச கரக நீ பார்த்துக்கிட்டு தான் இருக்க. அதான் என்னை நம்பாத. மேடையில எந்த பட பிணைகிற நீ வந்து ஆலமரம் வந்து எலி குஞ்சு பொந்துக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறோம். ஐ நல்லா இருக்குமா? அதாவது நுழைஞ்சாலும் பரவாயில்ல. அதுவும் நீங்க எதுவுமே செய்ய வேண்டாம். நீங்க பார்த்துக்கிட்டு இருந்தாலே போதும். பார்த்தா காணாது. அப்புறம் கச்சா 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 நான் காதல் பண்ணலான்னு. காதலியா? ஆமா. எது வந்தாலும் மருதமணியை கேட்டு பண்ணுங்க. மச்சான் மணிக்கிறவா நல்லா பண்ணாங்க. பொண்ணு கச்சா 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 பழசகப்பா அத்தி பழசகப்பா இல்ல இல்ல
அண்ணே வரவு சொல்லிட்டாரு உங்க பாட்டு பாடுங்கன்னு ஒரு ரசிகர் விருப்பதற்காக அந்த அத்தை மகளை செப்பு சிலை வைங்க போடுங்க. என்ன பாடு ஏய் இருங்க பாடவே இல்லை போடு. மகளே என் செப்பு சேலையே உன்னை பார்த்ததும் ஆசைப்பட்ட நங்கோலையே மகளே காதல் பண்ற நான் நீ நானா ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பண்ணுங்க. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு ஒண்ணும் தெரியாம மாதிரியே இருக்கு. செய்யுங்க செய்யலன்னா செத்து மடிக்கடா. அதை மட்டும் சொல்லாத. சொல்லுப்பா. நீங்க காதுல பண்ணுங்க, நான் மூக்குல பண்றேன். அவன் வந்து இடையில வந்து அதோட என்னைய கொன்றுங்க ரெண்டு பேரும். அத்த மகளே என் செப்பு சேலையே உன்னை பார்த்ததும் ஆசைப்பட்ட நங்கோலையே அமரத்து மாங்கொருந்து சிறந்தது போல் முகமும் தொழிக்கிறதே நானும் காத்திருக்க மணிக்காலக்கா மனமும் வலிக்கிறதே. சகல நீ எப்போதான்டா கட்டி பிடிப்ப? நீ பொலியாத மாட வச்சுக்கிட்டு இவன் அடிச்சுக்கிட்டு இருக்க கர்மம் பிடிச்சவன். தம்பி இதுக்கு அடுத்து என்ன வரையடா? செப்பு சிலைய புள்ளையா செருப்பு சிலைய சப்பு சிலை இல்லடா செப்பு சிலைய. அமரத்து மாங்கொழுந்து செவந்தது போல் ஜொலிக்கிறதே நானும் காத்திருக்க மணிக்கணக்கா மனமும் வலிக்கிறதே உன் கண்ணில் ஓர பார்வை. சத்தம் போடாதீங்க, சத்தம் போடாதீங்க. அம்மா மாட்டுக்கு தண்ணி வைக்கணுமா உன்னை வர சொல்லுச்சு. தண்ணி வச்சாலும் போக மாட்டேன். இந்த சீன் நல்லா பண்ணவா? அவங்க வீடியோ தெளிவா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சீன் நல்லா பண்ணு. அத்தங்கர ஓரத்து அத்தனை வெட்டி போட்டு உனக்காக காத்திருந்தே அடி உனக்காக காத்திருந்தே கம்மக்கர ஓரத்து கண்மணி கத்தினி அணைச்சிக்கிட்ட கத்தினி எப்பதான்டா பாடுவ? மருதவன் இப்ப செய். போகாத குசி குசி போட்டு செத்து போயிடாம. இப்ப செய் வா. பள்ளிக்கூடம் போகும்போது ஒரு கண்ணு பார்த்து நானும் மறக்கலையே அடி நானும் மறக்கலையே நெஞ்சுக்குள்ள கோவில் கட்டி நிற்க ஒரு பூஜை சாமிக்கும் தான் தெரியும் அடியே சாமிக்கும் தான் தெரியும் அடியே உறவு தடுக்குது ஒரு நிமிஷம் ஆமே நினைப்பு பல வருஷம் உறவு தடுக்குது ஒரு நிமிஷம் ஆமே நினைப்பு பல வருஷம் எஞ்சு புச்சிடையே அதுமை ஆசைப்பட்டு தென்னங்குலையே அமரத்து மாங்கொழுந்து செவந்தது போல் ஜொலிக்குதடி மச்சனான் காத்திருக்க மணிக்கணக்கா. அழுவாதண்ணே அழுவாதண்ணே. ஏன்டா ஏன்டா அழுகுற? ஏப்பா இது உங்களுக்கே நல்லா தெரியுதா? எவ்வளவு ஒரு நல்ல ஒரு ரசிகர்கள். உண்மையிலே ரொம்ப ஒரு மன மகிழ்ச்சியா இருக்குது, இவ்வளவு சந்தோஷமா இருக்குது. இப்படி போய் 150 தரக கொடுத்து போட்டு இப்படி கெடுக்குறீங்களா? எங்கள் துரத்தியந்தல் கிராம பொதுமக்கள் சார்பாக அண்ணன் மருதுமணி அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவிக்கப்படுகின்றன. மருதுமணி அண்ணன் பயலியடா குஜிலி கும்பா குஜிலி கும்பா கொடூரமா கரெக்டா இருந்தா பொரட்டா மண்ட உள்ள சால்னாத என்கிட்ட அப்படி சொல்லு தலைவா. அம்மா அஞ்சு வாங்க என் காதல சொல்லிட்டேன். எனக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்திய
இளைஞர் நற்பணி மன்றத்தார்கள் உண்மையிலே கரெக்டா இருந்தா புரட்டாவா இல்லைன்னா மண்டை உள்ள சால்னாவா? கரெக்டாக இருந்தால் புரட்டா, இல்லைன்னா மண்டபம் சாலா வரும், அப்புறம் எல்லாமே சாலா கிடைக்கும். இளைஞர்களுக்கு உண்மையிலே நான் ஒரு பெரிய ஆண்டவன் கொடுத்த வரம். இளைஞர்கள்ட்டெல்லாம் ஒரு பொன்னாடை போர்த்தி அன்பளிப்பாங்கிறேன்னு சொன்னால் அது ஆண்டவன் எனக்கு கொடுத்த ஒரு வரம். இளைஞர்களுக்கும் இங்குள்ள தாய்மார்களுக்கும் கிராமத்தார்களுக்கும் எனது அன்பு சொந்தங்கள் கல்வி உயிர் சொந்தங்கள் வெளிநாட்டில் இருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு ஒரு ஆளாவது வெளிநாட்டில் இருந்து பொண்ணு அண்ணே நாங்கள் இருக்கோம்னு சொல்கிறாங்க. அத்தனை பேர் காலடிக்கும் என் பொன்னான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்கள் கலைக்குள் சேர நன்றி இழந்த வணக்கம். என்னுடைய காதல் எப்படியாப்பட்ட காதல் தெரியுமா? இந்த வருஷம் பொங்கலுக்கு மருதமணி எனக்கு பூ போட்ட தாவணி வாங்கி தந்திருக்காப்ல. பூ போட்ட தாவணி போதையில் ஆடுதி